வணக்கம், நான் டாக்டர் அபிராமி, பிளாஸ்டிக் சர்ஜன். ரொட்டீனாக கிளினிக்கு வர்ற லேடிஸ் கேட்குற ஒரு காமனான விஷயம், தயங்கி தயங்கி கேட்குற விஷயம் வந்து, டாக்டர் என்னோட வெஜைனா, அதாவது அந்த பெண் உறுப்பு வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ரொம்ப லூஸாக இருக்குது. என்னோட ஃபேமிலி லைஃபு, ஹஸ்பண்ட் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்லாம் இதனால அஃபெக்ட் ஆகுது. இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு காமனாக கேட்பாங்க. இந்த வெஜைனல் லூஸ்னஸ், அதாவது அந்த பெண் உறுப்பு வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் லூஸ் ஆகிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இந்த வெஜைனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் உறுப்பு வந்து ஒரு தசை, மசில். இது வந்து டெலிவரி அப்பையும் ப்ரெக்னன்சி அப்பையும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால வந்து நார்மலாக டெலிவரி ஆகுது. பட் யூஸ்வலி அந்த மசில் வந்து டெலிவரிக்கு அப்புறம் அதோட நார்மல் பொசிஷனுக்கு வரணும். பட் நிறையா லேடிஸ்க்கு அது வராமல் லூஸாகவே இருக்குது. இதனால தான் அவங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் அந்த வெஜைனா பெண் உறுப்பு வந்து லூஸாகவே இருக்குது. இந்த மாதிரி ஏன் வந்து டெலிவரிக்கு அப்புறம் வெஜைனா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகாமல் லூஸாகவே இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட வெஜைனாவை சுற்றி இருக்கிற தசைங்களுக்கு பேர் பெல்விக் ஃப்ளோர். இந்த பெல்விக் ஃப்ளோரில் வந்து சென்டரில் வெஜைனா பெண் உறுப்பு இருக்கும், மேலே வந்து யூரின் போகிற பேசேஜ் இருக்கும், கீழே வந்து நம்ம மோஷன் போகிற பேசேஜ் இருக்கும். இதை சுற்றி இருக்கிற தசைங்க வீக் ஆகிறதுனாலையும் லேக்ஸ் ஆகிறதுனாலையும் சில பேருக்கு வெஜைனா லூஸாக இருக்கும். அதோடு சேர்த்து யூரின் போகிறப்பையும் யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூரின் போகிற பேசேஜ்லேயும் இருமுனாவோ தும்மனாவோ லீக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மோஷன் போகிற பேசேஜ்லேயும் வீக்னஸ் வரலாம். ஸோ மோஷன் ஒரு சில பேருக்கு அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கும், சில பேருக்கு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் வரலாம். ஸோ மெயின் ரீசன் இந்த மாதிரி இந்த பெண் உறுப்பு லேக்ஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பெல்விக் ஃப்ளோர் வீக்னஸ், அதாவது அந்த தசைங்கெல்லாம் வீக்காக இருக்கிறது. இந்த மாதிரி இந்த பெல்விக் ஃப்ளோர் வீக் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து வெஜைனல் டெலிவரி, அதாவது வெஜைனா மூலமாக டெலிவரி நடக்கிறது. ப்ரெக்னன்சி தான் மெயின் ரீசன் வெஜைனல் லூஸ்னஸ்க்கு. ரெண்டாவது ரீசன் வந்து ஏஜிங் ப்ளஸ் வந்து ஹார்மோன் கம்மியாகிறது, அதாவது மெனோபாஸ் ரீச் பண்ணுறது. அதே மாதிரி வந்து வயசாகிறப்போ நமக்கு ஹார்மோன்ஸ் கம்மியாயிரும், அதாவது அந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் லைக் ஈஸ்ட்ரோஜன் அதெல்லாம் கம்மியாகிறதுனாலையும் அந்த வெஜைனால இருக்கிற லாக்ஸிட்டி வந்து லூஸ்னஸ் வந்து அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த வெஜைனா பெண் உறுப்பு லூஸாக இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த செக்ஷுவல் லைஃப்பில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஒன்று உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக இருக்கலாம், உங்களுக்கு அந்த ஆர்காசம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக இருக்கலாம் வெஜைனா ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால. செகண்ட் ப்ராப்ளம் வந்து இந்த வெஜைனாவோட சேர்த்து மேலே இருக்கிற இந்த யூரின் பேசேஜும் லாக்ஸாக இருக்கிறதுனால இருமனா தும்மனா வந்து யூரின் லீக் ஆகும். சில பேருக்கு நல்லா ஃபோர்ஸாக சிரிச்சா கூட யூரின் லீக் ஆகிற இஷ்யூ வரலாம். தேர்ட் வந்து பெல்விக் சாகிங். இந்த அடிவயிறு ஏரியாவில் ஒரு மாதிரி ஹெவியாக இருக்க ஃபீலிங் கண்டினியூஸாக இருக்கும். ஃபைனலாக வந்து சைக்காலஜிக்கல் இம்பேக்ட். இப்போ இந்த பெண் உறுப்பு லூஸாக இருக்கிறதுனால வந்து சில லேடிஸ் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள் பார்ட்னர் கூட இருக்கிற மேரிட் லைஃப் ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகிறதுனால உங்கள் பார்ட்னர் கூட கேப் வர்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கிற வெஜைனல் லூஸ்னஸ், இந்த பெண் உறுப்பு லாக்ஸாக இருக்கிறத எப்படி சரி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வெஜைனா வந்து ஒரு தசை, மசில். ஸோ மற்ற இடத்த எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அதை டைட் ஆக்க முடியுமோ அதே மாதிரி இந்த இடத்துக்கும் சில எக்ஸசைஸ் பண்ணால் டைட் ஆகும். அது என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து கீகல் எக்ஸசைஸ். இது வந்து உங்களோட பெல்விக் ஃப்ளோரை கண்ட்ராக்ட் பண்ணுற எக்ஸசைஸ். இது உங்களோட பெண் உறுப்பு வெஜைனாவை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் யூரினரி லீக்கையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் எக்ஸசைஸ் வந்து க்ளூட் பிரிட்ஜஸ். இது வந்து உங்களோட ஹிப் அண்ட் பெல்விக் ஃப்ளோர் ரெண்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேர்ட் எக்ஸசைஸ் வந்து ஸ்குவாட்ஸ். இது வந்து நம்மளோட க்ளூட்டியல் ரீஜன், ஹிப்பு ப்ளஸ் இன்னர் தை ரெண்டையும் ஆக்டிவேட் பண்ணுறதுனால வெஜைனா டைட்டன் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த்து நீங்கள் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் வந்து கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். ஸோ முன்னாடி வயிற்றில் இருக்கிற கோர் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறப்போ பெல்விக் ஃப்ளோரில் இருக்கிற ப்ரெஷர் கம்மியாகும். அதனால வந்து உங்களுக்கு அந்த சாகிங் ஃபீலிங் வந்து நல்லா கம்மியாயிரும். இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் தவிர வேறு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது வெஜைனல் லூஸ்னஸ்க்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லேசர். காமனாக இந்த பெண் உறுப்பு டைட் ஆகிறதுக்கான பண்ணுற லேசர் பேர் வந்து கார்பன் டை ஆக்சைடு லேசர். இது கிளினிக்கில் பண்ணுற ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் ப்ராசஸ் தான். பெயின் எல்லாம் ரொம்ப அவ்வளோவா இருக்காது. 4 to 6 டைம்ஸ் வந்து பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களோட பெண் உறுப்பு வெஜைனா டைட்டனிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு வெஜைனல் ட்ரைனஸ், அதாவது அந்த பெண் உறுப்பு ட்ரையாகவே இருக்கிறதையும் இது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த லேசர் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு லேசர் வந்து வெஜைனல் வால், அதாவது வெஜைனாவை லைன் பண்ணிட்டு இருக்கிற மியூகோஸாவை ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால் கொலாஜன் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். வெஜைனாக்கு
பெண்ணுறுப்புக்கு பிளட் சப்ளை இம்ப்ரூவ் ஆகும். அதனால வந்து வெஜைனா டைட்டன் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த லேசர் வந்து மேலே இருக்கிற லைனிங்கில் இருக்கிற டேமேஜ்னால வெஜைனல் லூஸ்னஸ் வந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணும். பட் உள்ள வெஜைனல் வாலே டியர் ஆகிருக்கு, அந்த தசையே பிரிஞ்சிருக்கு டெலிவரினால, அப்படி இருந்துச்சுன்னா இந்த லேசர் அந்த சமயத்தில் ஒர்க் பண்ணாது. அந்த மாதிரி வெஜைனல் வால், நம்மளோட பெண்ணுறுப்போட வால் வந்து கட்டாயிருக்கு இல்லை தசை வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து வெஜைனோபிளாஸ்டி. இப்போ இந்த வெஜைனோபிளாஸ்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சர்ஜரி. ஸோ இதில் என்ன பண்ணுவோன்னா, அந்த வெஜைனா லூஸாக இருக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸஸ் டிஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏதாவது தசை கட்டாயிருந்துச்சு இல்லை பிரிஞ்சிருந்துச்சுன்னா அதை தையல் போட்டு நம்ம பெண்ணுறுப்பை டைட் பண்ணுவோம். இது வந்து ஒரு டே கேர் சர்ஜரி தான். போடுற தையல்லாம் யூஸ்வலி கரையிற தையல்லாம், தழும்பு எதுவும் வெளியே தெரியாது, எல்லா தையலும் உள்ளே தான் இருக்கும். இந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 டேஸில் நீங்கள் உங்கள் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்க்கு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பெண்ணுறுப்பு வெஜைனா லூஸாக இருக்கிறதுங்கிறது ஒரு அசிங்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இதுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை மாதிரி உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஒரு போர்ட் சர்டிஃபைட் பிளாஸ்டிக் சர்ஜனை கன்சல்ட் பண்ணுங்கள். இது தவிர இதை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணணுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள்.